பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வாயாக்குவேன். ஆண்டவர் சொல்கிறாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கோணலாக இருக்குதா? சரியில்லாத வாழ்க்கையாக இருக்குதா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது? என் வாழ்க்கையில் எதுவும் நடைபெறலையே, இப்படியே தான் இருக்க வேண்டுமா என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா? இயேசு உன் வாழ்க்கையில் வர வைங்க, கூப்பிடுங்க. இயேசுவே, என் வாழ்க்கை எப்போ பார்த்துருந்த போகுது? என் வாழ்க்கை எப்போ மாறும்? என் பிள்ளையுடைய வாழ்க்கை மாறும்? என் மகளுடைய வாழ்க்கை எப்போ மாறும்? இப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் உங்களுக்காக தாங்க அந்த வார்த்தை பேசுகிறார். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். யாரெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா உனக்கு முன்னாடி யாரும் வரமாட்டார். அவர் போய் நிற்பார் உன் பிரச்சனைக்காக, உன் போராட்டத்துக்காக, எல்லா காரியத்துக்கும் அவர் முன்னாக போய் என்னென்ன வாழ்க்கையில் உனக்கு கோணலாக இருக்குதோ அதெல்லாம் சேவைப்படுத்தி உன்னை ஆசிரியக்க போகிறாருங்க. யாரெல்லாம் இயேசு நம்ப போகிறீங்க? யாரெல்லாம் இயேசு இந்த இரவு வேளையில் கூப்பிட போகிறீங்க? நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா அவர் முன்னாக போய் உன் பிரச்சனையை என்னென்ன பிரச்சனையை பார்த்து சரிப்படுத்தி அவர் முன்னாக போய் அவர் என்ன பண்ணுறான்? கோணலானவைகள் உன் வாழ்க்கையில் என்னென்ன கோணல் இருக்குதோ அதெல்லாம் சிவப்படுத்தி உன் ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டு அன்பு பிள்ளைகளே, நம்ம இதுக்காக ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு சமுதிர தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையில் அநேக கோணலான காரியங்கள் இருக்கலாம் ஐயா, எனக்கு தெரியாதப்பா, நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர் ஐயா. தகப்பனே, இந்த வார்த்தையை எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியாதப்பா, நீர் அறிந்திருக்கிற ஐயா. அந்த கோணலானவைகளை நீ செவ்வாய்ப்படுத்துவேன் என்று சொன்னவர் முன்னாக போய் ஆண்டவரை அந்த பிள்ளைகளப்பா இயேசு வாழ்க்கையில் வருவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்ட மாதிரி இயேசு உங்களுடைய வார்த்தை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இயேசு போய்விட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரை. அவர்களாம் நம்பி கர்த்தாவே உன்னை விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு முன்னாக போய் அவங்க பிரச்சனையில் தான் கர்த்தாவை நீக்கி போட்டு அப்பா அவங்களை செவ்வாய்ப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.